டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜிலேருந்து என்னென்ன நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க முடியுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நோட் மேக்கிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நோட் மேக்கிங் நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் வர்ற கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நோட் மேக் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் 10 மார்க் கொஸ்டின்னு 15 மார்க் கொஸ்டின்னு 1.5 பக்கம் 2.5 பக்கம் இருக்குது. ஸோ நம்ம நோட் மேக்கிங் கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல 10 மார்க்னால் நம்ம 1.5 பக்கம் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். 15 மார்க்னால் 2.5 பக்கம் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். எக்ஸாமில் நம்ம எப்படி ஆன்சர் எழுத போகிறோமோ அதே மாதிரியே நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம நோட்ஸில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுக்கிறத விட அப்படியே எக்ஸாமில் ஆன்சர் எழுதுகிற மாதிரி நம்ம நோட்ஸ் மேக் பண்ணோம் இன்னும் நமக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர். ஸோ 1 அல்லது 2 பேர் மேக்ஸிமம். ஸோ ஒரு 2 பேர் கொண்ட குழு அல்லது 3 பேர் கொண்ட குழு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டைமில் இப்போ நம்ம நல்லா படிச்சுட்ருப்போம். ஒரு சில டைம் நமக்கு படிக்கிற அந்த மூட் கொஞ்சம் டவுன் ஆகும். நம்மளோட பார்ட்னர் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சில நேரம் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சில நேரம் மூட் டவுன் ஆகும். ஸோ நமக்கு இந்த மாதிரி மூட் டவுன் ஆகிற டைமில் நம்மளோட பார்ட்னர் நமக்கு படிக்கணுன்ற அந்த தூண்டுதலை கொடுக்கும்போது நம்ம எஃபெக்டிவாக படிக்கலாம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு கௌதம், நாங்கள் 2 பேரும் தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் படித்தோம். ஸோ அவன் இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குன்னா, ஒரு டெஸ்ட் இருக்குன்னா 20 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுப்பேன், அவன் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுப்பான். ஸோ நாங்கள் 2 பேரும் நாங்கள் எடுத்த நோட்ஸை ஷேர் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் இப்படி தான் நான் கொஞ்சம் நேரம் படித்து அவனுக்கு சொல்கிறதெல்லாம் அது மாதிரி அவனும் படித்து நோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா நம்ம 20 கொஸ்டின்ஸை எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் படிக்கலாம், படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ப்ளஸ் நாங்கள் டெஸ்ட்டு டி நகரில் போய் எழுதுவோம். அண்ணா நகரில் ஸ்டடி ஹால் இருக்குது. ஸோ ஸ்டடி ஹாலில் இருந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு டி நகருக்கு போகும்போது பைக்கில் போகும்போது கூட நாங்கள் படித்ததை சொல்லி பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். டெஸ்ட் பேட்ச் இல்லை அப்படின்ற பட்சத்து டெஸ்ட் பேட்ச் நம்ம போட விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சே நம்மளே நம்மளோட டெஸ்ட் பேட்சை உருவாக்கணும். ஸோ மொத்தம் அட் த எண்ட் கண்டிப்பாக நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் நான் அப்போலோ ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தேன். வாரத்தில் 3 டெஸ்ட் வச்சாங்க. சண்டே ஒரு டெஸ்ட்டு, வெனஸ்டே ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் பார்த்தோம்னா 250 மார்க்ஸ் டெஸ்ட்டு. ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க 75 மார்க்ஸ் அல்லது 100 மார்க்ஸு. ஸோ இது சம் ஏரியாஸ் கவர் பண்ணாமல் ஒரு டெஸ்ட்லேயும் சம் ஏரியாஸ் கவர் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவை எஃபெக்டிவாக கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரைடே டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டெஸ்ட் ஸ்பாட் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிலபஸ் கொடுத்து கொஸ்டின் நம்ம அங்கே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்ம எஃபெக்டிவாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்பாட் டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கொஸ்டின் கொடுத்து எழுதுகிற கொஸ்டினில் கண்டென்ட் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவாக டெஸ்ட் பேட்சை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பேட்சோடு சேர்ந்து ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் எழுதி முடிக்கிறோன்னா அதுக்கு ஃபீட்பேக்கு எனக்கு அப்போலோவில் சாம் சார் எனக்கு ஒரு டெஸ்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஸோ எந்தெந்த இடங்களில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்தெந்த இடங்களில் நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்றத அவர் கரெக்டாக பின்பாயிண்ட் பண்ணி இந்தந்த இடங்கள்லாம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதோடு நிற்காமல் நம்ம எழுதுகிற ஆன்சரை
ஆன்சர் கீ செக் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ் கால் ஆக்சஸ் இருக்கும் அங்கே அப்பல்லோவில். ஸோ ரெஃபரன்ஸ் காலை பொறுத்த வரைக்கும் அங்கே மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு அவைலபிள் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்தந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டோட டாப்பர் ஆன்சர் சீட் வந்து அங்கே இருக்கும், டாப்பர் ஆன்சர் பேப்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம எந்த இடங்களில் எந்தெந்த ஏரியாவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து ஆன்சர் கீ. ஸோ நம்ம எழுதியிருக்கிற ஆன்சர் கீயும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ கீவேர்ட்ஸை மேட்ச் பண்ணுறதுல இந்த ஆன்சர் கீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து டெஸ்ட் பேட்சை இந்த மாதிரி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் போடாதவங்க அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அவங்களே வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி ஸோ 250 மார்க்ஸ் கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். 10 மார்க்ஸு 15 மார்க்ஸு மொத்தம் வீக்லி ஒரு 2 டெஸ்ட்டு எழுதி பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10 வீக்ஸ் 12 வீக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறோம், 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம், நம்மளோட ஓன் பிளானும் முக்கியம். பிளான் நம்ம டெஸ்ட் பேட்சோட பிளானோட சேர்த்து வச்சு இந்த நம்மளோட ஓன் பிளானை டெஸ்ட் பேட்ச் பிளானோட சேர்த்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட பிளானுன்றதும் முக்கியம்தான் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எந்த இடங்களில் வீக்காக இருக்கோம், எந்த இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோட பிளானை வந்து கரெக்டாக டெஸ்ட் பேட்சோட மெர்ஜ் பண்ணி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வகையில் நம்மளோட பிளானிங்கு, டெஸ்ட் பேட்ச்சு, ரைட்டிங் ப்ராக்டிஸு இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 3 பேப்பர் இருக்குது. ஒரு பேப்பருக்கும் 3 சப்ஜெக்ட்ஸு. ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு யூனிட்டு மாடர்ன் இந்தியா. ஸோ மாடர்ன் இந்தியா வந்து 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ மாடர்ன் இந்தியாவை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இதை வந்து சிலபஸோட மேட்ச் பண்ணி நம்ம படிச்சிருக்கணும். எல்லா சிலபஸ் வேர்ட்ஸையும் கவர் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக நோட்ஸ் இருக்கணும், நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து நான் வந்து அப்பல்லோ மெட்டீரியல் ஃபாலோ பண்ணேன். அது கூட ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை அடுத்து மெட்டீரியல் ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து வெங்கடேசன் புக்கு, அதில் கொஞ்சம் எந்தெந்த ஏரியா தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள்லாம் ரீட் பண்ணிக்கணும். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் கொலோனியலிசம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே நம்ம எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு ஆடடாக பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா வெளியே புக்கிலேருந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சவுத் இண்டியன் ரெபிலியன், வெலூர் மியூட்டினி, அப்புறம் சிப்பாய் மியூட்டினி, இதெல்லாம் பார்த்தோன்னா இதை ஒரு டாப்பிக்காக எடுத்து இதுக்கும் வந்து ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி 10 மார்க்கோ 15 மார்க்கோ வர்ற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். காசஸ், கான்சிக்வன்சஸ்ஸு, அதுக்கு என்னென்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து பார்த்து படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்லேயே வந்து நல்லா இருக்குது. ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸே வந்து நமக்கு போதுமான ஒன்று. அதுக்கடுத்து மாட்ரேட்ஸு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, டெரரிஸ்ட்டு, அதுக்கடுத்து காந்தியன் ஃபேஸு, இந்த மாதிரி ஐஎன்சியோட தோற்றம் அண்டு அதோட போக்குகள் வந்து நமக்கு அடுத்து ஒரு முக்கியமான பார்ட்டு. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். மாட்ரேட்ஸ் எப்படி, டெரரிஸ்ட் எப்படி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி, அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக யார் முக்கியமான தலைவர்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா கேட்டால் கரெக்டாக எழுதுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு இதாச்சு அப்படின்றத நம்ம வந்து ஜெனிசிஸ்லேருந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அது மூவ் ஆகிருக்கு அப்படின்றத இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் அதுக்கு ஒரு 10 மார்க் ஆர் 15 மார்க் மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் லீடர்ஸு, தமிழ்நாடு லீடர்ஸு. ஸோ நேஷ்னல் லெவல் லீடர்ஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்து காந்தி, நேரு, பட்டேல், அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான லீடர்ஸு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் மாற்றி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா சிலபஸில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் கண்டிப்பாக நம்ம வந்து 10 மார்க்கோ 15 மார்க்கோ அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக. அதுக்கடுத்து தமிழ்நாடு லீடர்ஸ்லேயும் வந்து எந்தெந்த லீடர்ஸ்
லீடர்ஸ் வந்து நம்ம சிலபஸில் இருக்காங்களோ அவங்கள வந்து விடாமல் கரெக்டாக 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ரெடிமேடாக டக்குன்னு ஆன்சர் எழுத முடியும். அந்த இடத்துல உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண பார்க்கணும். நூக் அண்ட் கார்னர் லீடர்ஸை நல்லா படித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் ஃப்ரம் 1773 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும் எந்தெந்த ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ஆக்ட் வர்றதுக்கான காசஸ் என்ன, அந்த ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதனால் வந்த அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஆக்டையும் ஒரு கொஸ்டினாக வந்து நம்ம நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்தியன் ரினைசன்ஸு, சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு, அதுக்கடுத்து ரிஃபார்ம் மூமெண்ட், ரிவைவல் மூமெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஹிந்து ரிலீஜியஸ், முஸ்லீம் ரிலீஜியஸ் மூமெண்ட்டு, அதுக்கடுத்து சீக்கு, பார்சி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு ஹிந்து ரிலீஜியஸ்னு மட்டும் தனியாக கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லை ஓவராலாக சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு கேட்டால் 4 மூமெண்ட்டையும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக டிஸ்டிங் பண்ணி எழுத தெரியணும். அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆரிஜின், அதோட டெவலப்மெண்ட்ஸு, அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, இதையெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ரேஸு, லாங்குவேஜ், ரிலீஜியனு, கஸ்டம்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா இயர் புக் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நம்ம படிச்சுக்கலாம். சிம்பிள்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாட்ஜிபிடி, விக்கிபீடியா, இந்த மாதிரி சோர்ஸும் யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கும் தனியாக ஒரு கொஸ்டினாக வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்படி கேட்டாலும் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி மாடர்ன் இந்தியாவை இந்த மாதிரி படிச்சுக்கலாம். அடுத்து சோசியல் இஷ்யூஸ் பார்க்கலாம். சோசியல் இஷ்யூஸ் வந்து மாடர்ன் இந்தியா மாதிரியே 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ மாடர்ன் இந்தியா, சோசியல் இஷ்யூஸு, அடுத்த பேப்பரில் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அடுத்த பேப்பரில் எக்கனாமி. ஸோ 5 சப்ஜெக்ட்ஸு 100 மார்க் வெயிட்டேஜ் உள்ளது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நல்லா நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா அப்பல்லோவோட மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து பாஸ் சிவான்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக் சோசியல் இஷ்யூஸ்க்குன்னு தனியாக, அந்த புக்கில் நல்லா டாபிக்ஸ் சோசியல் இஷ்யூஸ்னு தனியாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஹெட்டிங்ஸ் வச்சு நான் வந்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெத்தட்ஸ், நம்ம படிக்கிறத வந்து ஈஸி பண்ணி கொடுக்குற மெத்தட்ஸு. அடுத்து இதில் வந்து நம்ம சிலபஸ் எடுத்து நம்ம பார்த்தோன்னா பாப்புலேஷன், பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான டாப்பிக்கை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்குன்னா ஸோ வந்து அதுக்கு காசஸ் என்ன, அதனால் அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, எஃபெக்ட்ஸாக கான்சிக்வன்சஸ் என்ன, அதுக்கு நம்ம என்ன ரெமெடியல் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மேட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒன்றுத்துக்கும் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரெடிமேடாக டக்குன்னு எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 2011 சென்சஸ்ஸு, அப்புறம் கரண்ட் டேட்டா என்ன இருக்குது, இப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதை கரண்ட் டேட்டாவும் நம்ம சேர்த்து ஆன்சரில் கொடுக்கும்போது நமக்கு வந்து மார்க் இன்னும் அதிகமாக ஃபெச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து எஜுகேஷனு, ட்ராப் அவுட்டு, சைல்டு அப்யூஸு, இந்த மாதிரி சிலபஸ் டாபிக்ஸையும் நம்ம வந்து ஃபார்மேட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஃபார்மேட் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக 10 மார்க்னா 10 மார்க், 15 மார்க்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து உமன் அண்ட் உமன் ப்ராப்ளம்ஸு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு, போஸ்ஸு, டவுரி, டொமஸ்டிக் வைலன்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்தந்த ஆக்டை வந்து நம்ம கரெக்டாக படித்து வச்சுக்கணும். ஸோ டேட்டா முக்கியம். கரண்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை கரண்ட் டேட்டாவை நம்ம கொடுக்குறப்போ நமக்கு வந்து மார்க்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரிலீஜியஸ் வைலன்ஸு, டெரரிசம், கம்யூனல் வைலன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும்.
காசஸ்ஸு, எஃபெக்ட்ஸு, அதை தடுக்கிற ரெமடியல் மெஷர்ஸு, இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸையே வந்து நம்ம மொத்தமாக ஃபார்மேட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி படிக்கும்போது நமக்கு வந்து ரெடிமேடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் ரெடிமேடாக ஆன்சர் டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதை எந்த ஆங்கிளில் கேட்டாலும் அந்த ஆங்கிளுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை கரெக்டாக டெலிவர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்சை வச்சு பழகணும். எழுதி ரைட்டிங் ப்ராக்டிஸ் மூலமாக பழகணும். இந்த மாதிரி நம்ம சோசியல் இஷ்யூஸை அப்ரோச் பண்ணால் சோசியல் இஷ்யூஸில் நல்லா ஹை மார்க் ஃபெச் பண்ணலாம். அதுக்கடுத்து எத்திக்ஸ் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் யூனிட் 3. ஸோ இது வந்து 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது. 50 மார்க் வெயிட்டேஜ்ன்றதுனால இதை ரொம்ப லேசாகவும் எடுத்துக்கூடாது. அதுக்கு உண்டான கரெக்டான எஃபோர்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு நியூ சப்ஜெக்ட். போன தடவை வந்திருக்கு, இப்போ இந்த தடவை வந்திருக்கு. 2 டைம் தான் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து வெளியே மெட்டீரியல்ஸு, ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் எது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் வந்து குழப்பிக்கலை. நான் வந்து அப்போலோ மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணேன். அங்கே கொடுத்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் அங்கே உள்ள கொஸ்டின்ஸு, அதுக்கு அவங்க வச்சுருந்த ஆன்சர் கீஸு, இதை மட்டும்தான் நான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் போன டைம் நான் மெயின்ஸ் எழுதியிருந்தப்போ எத்திக்ஸ் படிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ என்னென்னலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா ஃபஸ்ட்டு மெயின்ஸு எத்திக்ஸ் இருக்கிற ஃபஸ்ட்டு மெயின்ஸு. ஸோ அது வந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும், என்ன ஆங்கிளில் வரும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரியலை. ஸோ திருக்குறள் ஒரு கொஸ்டின்ஸ் வரும், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து கூடுதல் கவனம் கொடுத்து படித்து வச்சுருந்தேன். லாஸ்ட் டைமில் என்னோடய மார்க் எத்திக்ஸில் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த டைம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், போன வாட்டி என்ன படித்தோம், என்ன வந்துச்சு, அதை நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தேன், எப்படி மார்க் வந்து கம்மியாக வந்திருக்கு அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணேன். அதை வந்து எப்படின்னா, போன வட்டம் எழுதின டாப்பர்ஸ் ரேங்க் சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸோட பேப்பர்ஸ் வாங்கி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேப்பர்ஸ் வாங்கி பார்க்கும்போது அவங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட அப்ரோச்சில் நம்ம அப்ரோச் பண்ணால் இந்த வாட்டி எப்படி சர்வீஸ் வாங்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் நான் பார்த்தேன். ஸோ வந்து சிம்பிளாக வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு அவங்களோட பேப்பரில். நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக நம்ம எக்ஸாமைனருக்கு புரிகிற மாதிரிக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட வேர்ட்ஸை வந்து கொடுக்குறோம், ஆன்சரை கொடுக்குறோம் அப்படின்னா, கீவேர்ட்ஸோடு கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது இந்த வட்டம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து அந்த மாதிரி தான் எழுதியிருந்தேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத ஈஸியான வேர்ட்ஸில் தெரிகிற மாதிரி நான் வந்து எத்திக்ஸை அப்ரோச் பண்ணேன். ஸோ வந்து இந்த மாதிரி திருக்குறளுக்கு ஒரு நோட்ஸு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக ARC 1, 2 இதில் வந்து அதோட ரிப்போர்ட்ஸோட க்ரக்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட நோட்ஸை வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் சில வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக எழுதுகிற ஆன்சரை எத்திக்ஸ் ஓரியன்டாக மாற்றணும்னா அதுக்கு சில வேர்ட்ஸ் லைக் அக்கௌண்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி, இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் எத்திக்ஸில். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம நார்மல் ஆன்சரை நம்ம வந்து எத்திக்ஸுக்கு ஓரியன்டாக நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து வரிசையாக எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணி அந்த வேர்ட்ஸை கான்சியஸாக நம்ம ஆன்சரில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வகையில் எத்திக்ஸை அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு வந்து எத்திக்ஸில் நல்ல ஸ்கோர் மேக் பண்ணலாம். அதுக்கடுத்து பாலிட்டி பார்த்தோன்னா நமக்கு 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது செகண்ட் பேப்பரில் யூனிட் 1. ஸோ பாலிட்டியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக மெயினாக லக்ஷ்மிகாந்த் புக்கை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை என்னென்ன வந்திருக்கு, எந்தெந்த டாப்பிக்கில் வந்திருக்கு, சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணி எங்கே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்த்து அந்த ஏரியாவை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறப்போ நமக்கு இன்னும் அட்வான்டேஜ். ஸோ வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, அப்புறம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனு, ப்ரியாம்பிள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனு, அப்புறம் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பார்ட்ஸு, ஷெட்யூல்ஸு,
ஆர்டிகல்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக நம்ம மேக் பண்ணி வச்சுக்கணும். 10 மார்க் அளவுக்கோ 15 மார்க் அளவுக்கோ நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம ஆன்சர் டெலிவரி பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாட்டிக்கான பார்ட்டு. கண்டிப்பாக வந்து இதை வந்து அப்படியே டெலிவர் பண்ணுற மாதிரி நம்ம நோட் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். டெஸ்ட் பேட்ச்லேயே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த மாதிரி டாபிக்ஸையும் நம்ம வந்து கொஸ்டின் வைஸாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள ரிலேஷன் இதையும் வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக வந்து நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற கொஸ்டின்ஸு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எத்தனை தடவை அது வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நோட் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ரெடிமேடாக ஆன்சர் டெலிவரி பண்ணிடலாம். அதுக்கடுத்து பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு இந்த மாதிரி பார்ட்டெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து பேரலல் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். அதாவது பிரசிடெண்ட் படிக்கிறோன்னா அதுக்கு பேரலாக கவர்னர் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் படிக்கிறோன்னா சீஃப் மினிஸ்டர் படிச்சுக்கணும். லோக்சபா படிக்கிறோன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி படிச்சுக்கணும். ராஜ்யசபா படிக்கிறோன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேரிட்டிவாக படித்தோம்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆர்டிகல் நம்பர்ஸ் இங்கே பிரசிடெண்ட்டுக்கு 52 அப்படின்னு இருக்குன்னா கவர்னருக்கு 153 அப்படின்னு இருக்குன்னா ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸை வந்து பேரலாக போயிட்டுருக்கும். +100 +90 இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் ஃபாலோ ஆகும், பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிகிள்ஸை மேட்ச் பண்ணி நம்ம படித்தோம்னா இன்னும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட படிக்கும்போது அதுக்கு பேரலாக ஹைகோர்ட் படிச்சுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, லோயர் கோர்ட்ஸ்லாம் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்படி பேரலாக படிக்கும்போது நம்ம அங்கே உள்ள ப்ரொவிஷன்ஸும் இங்கே உள்ள ப்ரொவிஷன்ஸும் என்ன வேறுபடுது, எதை வந்து நம்ம ஃபார்மேட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். இது படிக்கும்போதே ஜுடிஷியரியில் இது படிக்கும்போதே வந்து நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இந்த மாதிரி டாபிக்ஸும் சேர்த்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர்ற கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக மார்க் ஃபெச் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா லோக்கல் பாடிஸில் வந்து பஞ்சாயத்து ராஜ் இருக்குது, முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. ஸோ பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் கமிட்டிஸில் ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து ஜெனிசிஸாக நம்ம ஆர்கனைஸ்டாக படிக்கணும். இதே மாதிரி 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது மூலயமா தான் பஞ்சாயத்து ராஜும் முனிசிபாலிட்டியும் வந்துச்சு. ஸோ இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸு ஆர்டிகல்ஸு கரெக்டாக 243லேருந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எந்தெந்த ப்ரொவிஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக ஒரு இதுக்கும் படித்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக டெலிவரி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்சியல் ரிலேஷன் இப்படிலாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்றுத்துக்கும் ஆர்டிகல் வைஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். கொஸ்டின் வைஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். கமிஷன்ஸ் இருக்கும், சர்க்காரியா கமிஷன்ஸு, ராஜமன்னார் கமிஷனு. ஸோ எது வந்து ஸ்டேட்டுக்கு ஆதரவாக இருக்குது, எது வந்து சென்டருக்கு ஆதரவாக இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்தந்த கமிஷனோட ரிப்போர்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் டெலிவரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆர்டிக்கிளும் நமக்கு தெரியணும், அதோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்றதும் தெரியணும். இதெல்லாம் கரெக்டாக படித்து வச்சுக்கிட்டோன்னா, நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இன்னும் கரெக்டாக டெலிவரி பண்ணலாம். அதுக்கடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆர் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அதுக்கடுத்து ஆர்டிஏ இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் லக்ஷ்மிகாந்தில் கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் ஒரு கொஸ்டினாக நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நிதி ஆயோக்கும் ரொம்ப முக்கியம், ஃபினான்ஸ் கமிஷன் அதுவும் முக்கியம். ஃபினான்ஸ் கமிஷன்லாம் நம்ம பாலிட்டியில் படிக்கும்போது எக்கனாமிக் ஏற்ற மாதிரியும் படித்து வச்சுக்கணும். ஸோ வந்து இங்கேயும் வரும் அங்கேயும் வரலாம், எங்கே வந்தாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நோட்ஸ் வந்து ஒரு பாடிக்கும் கரெக்டாக 10 மார்க் ஆர் 15 மார்க் அளவுக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கொஸ்டின் டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வகையில் பாலிட்டியை அப்ரோச் பண்ணால் நம்ம பாலிட்டியில் நல்லா ஸ்கோர் மேக் பண்ணலாம். அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக் வந்து 100 மார்க் வெயிட்டேஜ் இருக்குது.
ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் வந்து கிட்டத்தட்ட அப்சல்யூட் மார்க்கிங் மாதிரி. அதாவது நம்ம கரெக்டாக எழுதுனா ஈஸியாக மார்க் வந்துடும். நம்ம கரெக்டாக எழுதாமல் கொஞ்சம் சுற்றி எழுதுகிற மாதிரி எழுதுகிறோன்னா மார்க் வராது. ஸோ வந்து மேக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ அப்சல்யூட்டாக நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை டெலிவரி பண்ண பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்கில் மார்க் அதிகமாக எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டுற, சர்வீஸ் வாங்கின பேப்பருக்கும் சர்வீஸ் வாங்காத பேப்பருக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரியான சப்ஜெக்ட் இது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து படிக்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸு, காம்பவுண்ட்ஸு, ஆசிட் பேஸு, சால்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே நமக்கு வந்து நல்லா நோட்ஸ் இருக்குது. ஸோ அதையே வந்து நம்ம நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ எனக்கு இந்த வாட்டி ஆசிட் பேஸ்லாம் கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதெல்லாம் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதின ஞாபகம் எனக்கு இருக்குது. அதுக்கடுத்து கார்பன், நைட்ரஜன், அப்புறம் ஓரு, மெட்டல்ஸு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, இந்த மாதிரி டாபிக்ஸும் வந்து நம்ம கரெக்டாக அந்தந்த டாப்பிக்கு 10 மார்க் ஆர் 15 மார்க் லெவலுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக டெலிவரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கடுத்து ரெனியூவபிள் எனர்ஜி, நான் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி பார்த்தோன்னா நமக்கு சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜி, ஓசன் தெர்மல் எனர்ஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நான் ரெனியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃபாசில் ஃபியூயல்ஸு, கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரினியூவபிள் எனர்ஜி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். எனர்ஜி வந்து இந்தியா லெவலில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ், டோட்டல் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளோ பர்சன்டேஜ், நான் ரெனியூவபிள் எவ்வளோ பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த எக்ஸாக்டாக நம்பர்ஸ் வைஸாக வந்து கொடுக்குறப்போ பாக்ஸ் கண்டென்ட்டாக நம்ம கொடுத்தோன்னா நம்ம மார்க் இன்னும் நல்லா ஃபெச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட்ஸு லைக் ரோபோட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மொபைல் கம்யூனிகேஷனு, பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பார்ட்டையும் ஒரு கொஸ்டினாக மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி மேக் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வர்றப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியோட இதுக்கெல்லாம் வந்து நம்ம ChatGPT நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ ChatGPT என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ட்டு கேட்டு அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு 10 மார்க் அளவுக்கு ஆன்சர் வேணும், 15 மார்க் அளவுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் நல்லது. நோட்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். ChatGPTயில் படிக்கிறது மட்டும் போதாது, அதை எடுத்து கரெக்டாக நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பார்த்தோன்னா RDBMS, நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுக்கடுத்து இமேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான பார்ட் தான். பட் வந்து நம்ம ChatGPTயில் போட்டு பேசிக்கான டேர்ம்ஸ்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலாக எழுதணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமினருக்கு புரியணும், அவ்வளோதான். அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளோட வேர்ட்ஸை கன்வே பண்ணிட்டாலே நமக்கு வந்து மார்க் ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், கிராப்பிங் பேட்டர்ன், ஆர்கானிக் ஃபார்மிங்கு, அதுக்கடுத்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சராக நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கும் வந்து நம்ம ChatGPTயே ரிலே பண்ணலாம். கரெக்டான கொஸ்டின்ஸை கரெக்டான ப்ராம்ப்டோட எடுத்து கொடுத்து நம்ம வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பிளான்ட் ப்ரொபகேஷனு, கிளாஸ் ஹவுஸு, ஃப்ளோரிகல்ச்சர், ஒலிரிகல்ச்சர், போமோலஜி, அதுக்கடுத்து வெர்மிகல்ச்சர், ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸு, இதுவும் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. இதையும் வந்து ஈச் டாப்பிக்கை ஒரு 10 மார்க் அளவுக்கு இல்லை 15 மார்க் அளவுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு இன்னும் நல்லது. அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷனு, பிளட்டு, எக்ஸ்க்ரீஷனு, எண்டோக்ரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன், கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே நல்லா எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டாப்பிக்கையும் ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி டாப்பிக்காக எடுத்து எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லேருந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டை கேட்க சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்,
ஸ்டெம் செல் டெக்னாலஜி, இதையும் வந்து நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் இப்போ தமிழ்நாடு வந்து டாப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எத்தனை வருஷமாக வந்து டாப் லெவலில் இருக்காங்க, இப்போ என்ன ரேங்க்கு, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து அதோட இன்க்ளூட் பண்ணுறப்போ, ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணுறப்போ நமக்கு மார்க் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வரும். அதுக்கடுத்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே டயக்ராமோடு இருக்குது. ஸோ அந்த ஒரு டயக்ராமே போதும் நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு டயக்ராமையே வந்து வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இஸ்ரோ தான். இஸ்ரோவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, எங்கெங்கே அதோட ஆர்கனைசேஷனோட ஆஃபீஸஸ், இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூஷன் என்னென்ன ஒர்க்கு பண்ணுது, அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து இஸ்ரோ லான்ச் பண்ணுற சேட்டலைட்ஸு, இஸ்ரோவோட லான்ச் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டு, அந்த க்ரையோஜெனிக் இன்ஜின், மார்க் 3 இன்ஜின், இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இஸ்ரோவோட ஃபியூச்சர் மிஷன்ஸு, ப்ரெசன்ட் மிஷன்ஸு, சந்திராயன், மங்கள்யான், சுக்ரயான், அதுக்கடுத்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனு, ஃப்யூச்சரில் நம்ம பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷன் நம்ம பில்ட் பண்ண போகிற ஸ்டேஷனு, இந்த மாதிரி வந்து இஸ்ரோவோட ஒரு மிஷனையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுட்டா இந்த டாப்பிக்லேருந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக எது வந்தாலும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம்னா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து டிஆர்டிஓ தான் மெயின். டிஆர்டிஓவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, அதுக்கடுத்து டிஆர்டிஓவோட என்னென்ன மிஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன மிசைல்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் என்னென்ன புதுசாக மிசைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் என்ன, க்ரூஸ் மிசைல்ஸ் என்ன, அதுக்கடுத்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸோ S-400, அப்புறம் வந்து பிருத்திவி ஏர் டிஃபென்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ்டென்சிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறப்போ நம்ம வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாக என்ன கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஓசன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓசன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி, நியாட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனையும் ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மெடிக்கல் டூரிசம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஏன் வந்து இந்தியாவில் மெடிக்கல் டூரிசமோட ஹப்பாக இருக்குது, ஸோ தமிழ்நாடு வந்து எப்படி டாப் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், கரெக்டாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ChatGPTயில் கேட்டு நம்ம வந்து ஈஸியாக டேட்டாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலபஸில் இருக்கிற எல்லா வேர்டையும் ஒரு வேர்டுக்கும் நம்ம வந்து 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சயின்ஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஹை ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது தமிழ் சொசைட்டிக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து 50 மார்க்ஸு. முன்னாடி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் தமிழ் சொசைட்டிக்கும் வந்து 75 மார்க்ஸ் ஈச் இருந்துச்சு. இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 100 மார்க்ஸ் ஆகிடுச்சு வெயிட்டேஜ். தமிழ் சொசைட்டி இப்போது 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ். ஸோ வந்து 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ் குறைஞ்சாலும் நம்ம அந்த பார்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சொசைட்டி, இது வந்து ஒரு பார்ட்டு, இதை ஒரு கொஸ்டினாக நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுக்கணும், நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ புதுசாக ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பிளேசஸ் நேம்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, கொந்தகை, இந்த மாதிரி இடங்கள். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக வெளியே கொடுத்துட்டதுனால ஸோ இந்த இடங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக அங்கே எத்தனை கட்டங்களாக வந்து அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, எத்தனை கட்டங்களாக வந்து எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த பொருட்கள் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பிளேஸுக்கும் கரெக்டாக நம்ம டிஸ்டிங்ஷனாக சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ லைக் உரை கிணறுகள், லைக் ரோமன் காயின்ஸு, அப்புறம் ஜுவல்லரிஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்தெந்த பிளேசஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்பப்போ கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கரெக்டான இயர்ஸும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ வருஷங்கள் பழமையானது, நம்ம கீழடி வந்து 2600 ஆண்டுகள் பழமையானது அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து இயர்ஸும் முக்கியம். ஸோ என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்கன்றது முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த பார்ட்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து
பாலிசி நோட்ஸில் வந்து இதிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் எல்லா பிளேசஸ்லேயும் என்னென்ன கட்டங்களில் என்னென்ன எடுத்தாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் பாலிசி நோட்லேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து மியூசிக்கு, டான்ஸு, பெயிண்டிங்கு இதெல்லாம் இருக்குது. ஆர்கிடெக்சரில் முக்கியமாக டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து அறிவியலும் பண்பாடும் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக் கண்டென்ட்டே நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஒரு டாப்பிக்கையும் ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி எவல்யூஷன் நடந்துச்சு, ஸோ சங்க காலங்களில் எப்படி ஆர்கிடெக்சர் இருந்துச்சு, பல்லவா காலங்களில் எப்படி ஆர்கிடெக்சர் எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு, அடுத்து சோலாஸ் பீரியடு, அடுத்து நாயக்கர்ஸ் விஜயநகர் பீரியடு, இது ஒரு பீரியடையும் தனித்தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி மொத்தமாக எழுத சொன்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சங்கம் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் சங்கம் ஏஜில் எப்படி கல்ச்சர் இருந்துச்சு, உமன் ஸ்டேட்டஸ் என்ன, சோலாஸ் பீரியடில் எப்படி, பல்லவாஸ் பீரியடில் எப்படி, அடுத்து பாண்டியார்ஸ் பீரியடில் எப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட்லேயும் கல்ச்சர், எஜுகேஷன், இந்த மாதிரி உமன் ஸ்டேட்டஸு இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம எவல்யூஷனாக எழுத சொன்னாலும் அதுக்கும் நம்ம வந்து கரெக்டாக ரெடி ஆகிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட்டு. இதில் பார்த்தோன்னா ஒரு லீடர்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயோத்திதாசர், ஐயாவளி, ஐயன்காளி, பெரியார், இவங்கெல்லாம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சோசியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்டில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதில் என்னென்ன லீடர்ஸ் இருந்தாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆரிஜின் அண்ட் க்ரோத்து, அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஸ்கீம்ஸ் என்னென்ன, லைக் கம்யூனல் ஜிஓ, அதுக்கடுத்து ரிசர்வேஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து எப்படி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிது, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். ஸோ வந்து அடுத்து முக்கியமானது பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கான்ஃபரன்சஸ்ஸு, அதில் வந்து உள்ள ரெசல்யூஷனில் உள்ள 10 பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதிலிருந்து தான் வந்து என்னென்ன இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெண் உரிமைகள், உமன் ரைட்ஸு, உமனுக்கு எஜுகேஷன் ரைட்ஸு, உமனுக்கு மேரேஜ் ரைட்ஸு, உமனுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. ஸோ ஒரு கட்டங்கள்லேயும் ஒன்று எப்படி டெவலப் ஆச்சு, எந்தெந்த இயரில் அது வெளியே வந்துச்சு, தேவதாசி அபாலிஷன் சிஸ்டமு, அபாலிஷன் ஆக்டு, இதெல்லாம் வந்து எந்தெந்த இயர் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து தமிழ் டயஸ்போரா பார்த்தோன்னா நான் ரெசிடென்ஸ் தமிழ்ஸ், இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற தமிழர்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம தமிழை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ வந்து இன்ஸ்டியூஷன்ஸு லைக் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, இதெல்லாம் வந்து முக்கியமான பார்ட்டு. ஸோ ஃபாரினரில் அவங்களோட குழந்தைங்களுக்கு தமிழை எப்படி கொண்டு வர்றது, அதில் இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன்னா நான் ரெசிடென்ட் தமிழ் டே இருக்குது ஜனவரி 12. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கடுத்து தமிழ் வந்து செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூஷன் அது எப்படி டெவலப் ஆச்சு, அதோட பங்கு என்ன, அது வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, தமிழை செம்மொழியாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு, அதை தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் தமிழ் கல்ச்சர், அதுக்கடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரு, அதுக்கடுத்து வந்து இந்த திராவிடியன் மூமெண்ட்டு, இந்த மாதிரி தமிழ் டயஸ்போரா. அடுத்து பார்த்தோன்னா லிட்ரேச்சர் வந்து தனி பார்ட்டு. அது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது லிட்ரேச்சர் கவர் பண்ணணும்னா. ஸோ லிட்ரேச்சரை வந்து நம்ம எந்த இடங்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மெயினாக பார்த்து எந்தெந்த லிட்ரேச்சரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்து அந்த லிட்ரேச்சரை மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்லது. ஸோ ஒரு நிறைய படித்து கொஞ்சம் மார்க் வாங்குறத விட ஷார்ட்டாக கொஞ்சமாக படித்து ஸ்மார்ட்டாக எப்படி படித்து நிறைய மார்க் வாங்குறது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ வந்து தமிழ் கல்ச்சரை இப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாகிரஃபிக்கு வந்து 75 மார்க்ஸ் வெயிட்டேஜு.
ஜாகிரஃபியை வந்து எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். முக்கியமாக 10th புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 11th and 12thலையும் 11th and 12th ஸ்கூல் புக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10th புக்கில் வந்து 7 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 7 யூனிட்ஸ் படித்தாலே தமிழ்நாடு அண்ட் இந்தியாவோட இது லொக்கேஷன், அதோட ஃபிசிக்கல் டிவிஷன், ட்ரைனேஜ் சிஸ்டம்மு, வெதரு, கிளைமேட்டு, சாயிலு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, வெஜிடேஷன்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். 10th புக்லேயே வந்து தமிழ்நாடு அண்ட் இந்தியாவுக்கு இதை எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணிடலாம். இதை நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சோலார் சிஸ்டம், எர்த் அண்ட் யூனிவர்ஸு, அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 11th புக்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து புது டாபிக்ஸு லாஸ்ட் இயர் தான் வந்து இதை அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க சப்ஜெக்டில். ஸோ இங்கேருந்துலாம் வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக், ஃபிஷரிஸு, க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அடுத்து வந்து ரெயின்போ ரெவல்யூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து தனித்தனியாக ஒரு டாப்பிக்கும் சிலபஸில் இருக்கிற ஒரு வேர்டையும் ஒரு கொஸ்டினாக நம்ம வந்து 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஹியூமன் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே 12th புக்லேயே இருக்குது. ரேஸு, ரிலீஜியன், லாங்குவேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றுத்தையும் ஒரு பார்ட்டாக அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது எல்லாம் வந்து நோட்ஸ் கரெக்டாக ஒரு டாப்பிக்கையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரைப்ஸ்லாம் வந்து அப்படியே கேட்குற கொஸ்டின்ஸ், ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸு. இந்தியன் ட்ரைப்ஸு யார், தமிழ்நாடு ட்ரைப்ஸ் யார், இப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 12th 5th யூனிட்லேயே இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண வேண்டிய இடங்கள். இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா இந்தியன் ட்ரைப்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, டைப்ஸ் ஆஃப் இந்தியன் ட்ரைப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக புக்கில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டாலே நமக்கு வந்து ஈஸியாக மார்க் ஃபெச் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஓசன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸு. ஸோ இந்தியன் ஓசன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. பட் நம்ம வந்து ஜென்ரலாக ஓசனோட பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதை வந்து ஈஸியாக இந்தியன் ஓசனோடையும் அரேபியன் சியோடையும் பே ஆஃப் பெங்காலோடையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புக் கொஸ்டின் டயக்ராம் அழகாக புக்கில் இருக்கும். டயக்ராமோட நம்ம கொஸ்டின் டெலிவர் பண்ணுறோன்னா, ஆன்சர் டெலிவர் பண்ணுறோன்னா நமக்கு மார்க் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து ரிமோட் சென்சிங், ஜிஐஎஸ்ஸு, ஜிஎன்எஸ்எஸ், இதுவும் வந்து ஸ்கூல் புக் பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிறது. நம்ம கரெக்டாக அந்தந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்லேயே நம்ம கரெக்டாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதே போதுமான ஒன்று. நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸாக போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்லேயே நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஜாகிரஃபியை எந்தெந்த சிலபஸ் வேட எந்தெந்த பார்ட்டில் படிக்கணும், எங்கெங்கே சோர்ஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி படித்தோம்னா ஜாகிரஃபியில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து என்விரான்மெண்ட் பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டும் 75 மார்க் வெயிட்டேஜ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாதிரியும் என்விரான்மெண்ட்லேயும் நம்ம வந்து அப்சல்யூட்டாக வந்து நம்ம கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுக்குறோன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஏரியா. ஸோ என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சரு, எக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் எக்காலஜிக்கல் சக்சஷன்ஸு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் மெயினாக அப்போலோ மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணி படித்தேன். ஸோ ஒரு கொஸ்டினையும் ஒரு சிலபஸ் வரையும் ஒரு கொஸ்டினாக வந்து 10 மார்க் அளவுக்கு 15 மார்க் அளவுக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதிலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிற ஏரியா, ஸ்டாட்டிக்கான ஏரியா, நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இதெல்லாம் வந்து இப்படி நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டியோட டைப்ஸு, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸு, இன்சிச்சு கன்சர்வேஷன், எக்ஸிச்சு கன்சர்வேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து பயோடைவர்சிட்டியில் நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன நேஷ்னல் பார்க்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டைகர் ரிசர்வ்ஸ் வந்துருக்கு, தமிழ்நாட்டில் இதே மாதிரி என்னென்ன புது நேஷ்னல் பார்க் எது, புது வைல்ட் லைஃப் சாங்சுரி எது, புது டைகர் ரிசர்வ், எலிஃபென்ட் ரிசர்வ் எது, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வர்ற டாப்பிக்கையும் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாக்ஸ் கண்டென்ட்டாக ஆன்சரில் டெலிவரி பண்ணுறப்போ நமக்கு வந்து மார்க்ஸ் இன்னும் நல்லா ஹையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரு, சைட்ஸு, CBD, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாப்பிக்கையும் ஒரு கொஸ்டினாக நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக டெலிவர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரெட் டேட்டா புக்லாம் வந்து IUCN ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிச்சு, ரீசெண்டாக எது எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் என்ன,
இந்த மாதிரி ரீசெண்ட் டாபிக்ஸ், ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மார்க்ஸ் இன்னும் ஹையாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஏரு, வாட்டரு, சாயிலு, தெர்மலு, நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து புக்லேயே இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம படித்து நோட்ஸ் மேக் பண்ணி அப்படியே டெலிவர் பண்ணிடலாம். ஸோ இது பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி வந்து ஹைலி பொல்யூட்டடாக இருக்குது, என்ன ரீசன்ஸு, ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோடு மிக்ஸ் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் பொல்யூஷனுக்கு என்ன ரீசன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக புக்கில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸாக வந்து நம்ம ரீசெண்ட் டேட்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணால் நமக்கு மார்க் இன்னும் நல்லா ஹையாக ஃபெச் பண்ணலாம். அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், EIA. ஸோ EIA பொறுத்த வரைக்கும் அதோட ப்ராசஸ்ஸு, கிளியரன்சஸ்ஸு, அதுக்கடுத்து ஆடிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒன்றுத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம ஈஸியாக அதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்டாட்டிக்கான பார்ட்டு. ஸோ ஈஸியாக வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு பார்த்தோன்னா 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எந்த கோல் நம்பர் 1 என்ன, 2 என்ன, 17 வரைக்கும் எந்த கோலில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போனா தான் வந்து நம்ம கரெக்டாக நம்பரை கோட் பண்ணி நம்ம கோலை எழுதுகிறப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து மார்க் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த SDGயில் இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, நித்தி ஆயோக்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா லெவலில் தமிழ்நாடு எந்த ரேங்கிங்கில் இருக்குது, ஒரு கோல்லையும் தமிழ்நாடு என்ன ரேங்கிங்கில் இருக்குது, ஓவராலில் தமிழ்நாடு எப்படி இருக்குது. ஸோ அது நம்ம வந்து முன்னோடி மாநிலம் அப்படின்னு எழுதுறதை விட ரேங்க் 1ல் இருக்குது, ரேங்க் 2ல் இருக்குது, இந்த கோலில் ரேங்க் 1, இந்த கோலில் ரேங்க் 2 அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹைலைட் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட்டில் எழுதுகிறப்போ நமக்கு இன்னும் மார்க் அதிகமாக ஃபெச் பண்ண சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமானது. கிளைமேட் சேஞ்ச் இப்போ வந்து ரீசெண்டாக கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து வேர்ல்டையே வந்து ரொம்ப அச்சுறுத்துகிற ஒரு விஷயம். ஸோ வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி எக்ஸ்டென்சிவாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கிளைமேட் சேஞ்சிலேருந்து எந்த ஆங்கிலையும் டைனமிக்காக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டு அதோட பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன டீலிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, நேஷ்னலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸுக்கு NDC. ஸோ இப்போ அப்டேட்டட் NDC வந்திருக்கு. ஸோ இந்தியா முதல்ல என்ன கான்ட்ரிபியூஷன் சொல்லிச்சு, இப்போ எப்படி அப்கிரேட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட் வைஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம டெலிவர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நெட் ஜீரோ எமிஷன், இந்தியாவோட நெட் ஜீரோ எமிஷன் கோல் 2070. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இப்போது அம்ரித் காலில் என்னென்ன இது இருக்குது, ஸோ 2030 என்ன கோல்ஸ் இருக்குது, 2030 50% ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து நம்ம எடுக்கணும், நம்ம எனர்ஜி டிபெண்டன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேட்டாவை வந்து கரெக்டான முறையில் டெலிவரி பண்ணுறப்போ நம்ம வந்து கரெக்டாக மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து டிசாஸ்டர் அண்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸும் இருக்குது, மேன்மேட் டிசாஸ்டர்ஸும் இருக்குது. நேச்சுரலை பொறுத்த வரைக்கும் எர்த்குவேக்கு, சுனாமி, சைக்ளோன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் ஒரு டிசாஸ்டரையும் அதோட காசஸ் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, நம்ம என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி மேன்மேட் டிசாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து இதாகிறது, லைக் செர்னோபைல் இன்சிடெண்ட்டு, அதுக்கடுத்து போபால் கேஸ் ட்ராஜடி, இந்த மாதிரி LG பாலிமர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு கொஸ்டினாக நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ஆன்சர் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு, டிசாஸ்டர் அண்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸில் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் 2015 to 2030 என்னென்ன மெத்தட்ஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை
டிசாஸ்டரில் எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்றதில் நம்ம வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இந்த டிசாஸ்டரில் இப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணி நம்ம சொல்லும்போது நம்ம மார்க் வந்து நல்லா ஃபெச் பண்ணிக்கலாம். இந்த வகையில் என்விரான்மெண்ட்டை அப்ரோச் பண்ணோன்னா என்விரான்மெண்ட்டில் நல்லா ஸ்கோர் ஃபெச் பண்ணலாம். அடுத்தது எக்கனாமி பார்க்கலாம். எக்கனாமி வந்து 100 மார்க் வெயிட்டேஜ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அட்மோஸ்ட் கொடுக்கணும். நோட்ஸும் வந்து சிலபஸில் கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு வேடையும் எந்த வேடையும் விடாமல் எல்லா வேடையும் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே நமக்கு நிறைய கண்டென்ட் கவர் ஆகிடுது. 11th 12th புக்லேயே நிறைய கவர் ஆகிறப்போ நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து அப்போலோ மெட்டீரியல்ஸு அதுக்கடுத்து வந்து ChatGPT யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ரீசன்ட் டேட்டா இண்டிசஸ்ஸு இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தபடியாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கை ஸ்டாட்டிக் பார்ட்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நேஷ்னல் இன்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன் எல்லாம் வந்து புக்லேயே கரெக்டாக நமக்கு தேவையான நோட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 தான். ஸோ வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸு இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அதுக்கடுத்து நித்தி ஆயோக் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஸ்டாட்டிக் கண்டென்ட் பார்த்துக்கணும். நித்தி ஆயோக் வெப்சைட்டை விசிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நித்தி ஆயோக் வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் என்னென்ன ஹெட்டிங்ஸில் நித்தி ஆயோக் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஆங்கிளில் என்னென்ன அதோட கோல்ஸ் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக் வெப்சைட்டில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் கீழே கீவேர்ட்ஸாக ரெஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ வந்து நித்தி ஆயோக இந்த மாதிரி வெப்சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம், க்ரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டாப்பிக்கையும் வந்து ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, பிடிஎஸ்ஸு, ஃபுட் செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கு, அதுக்கடுத்து கிராப் இன்சூரன்ஸு இந்த மாதிரி பார்ட்டு. அதுக்கடுத்து WTO அண்ட் அக்ரிகல்ச்சர் இது வந்து எப்படி நம்ம WTOவோட அந்த ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸு இந்த மாதிரியான சப்சிடிஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுது, அக்ரிகல்ச்சருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்தியாவில் WTOவோட ரோல் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டான வகையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக டெலிவர் பண்ணலாம். அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை பொறுத்த வரைக்கும் எல்பிஜிக்கு அப்புறம் எப்படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு, MSME, அதுக்கடுத்து மேக் இன் இண்டியா இதெல்லாம் வந்து ஒன்றுத்தையும் நம்ம எக்ஸ்டென்சிவாக 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டு, ரோடு, ரயிலு, அதுக்கடுத்து வாட்டர்வேஸு, ஏர்போர்ட்ஸு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ரயில்வேஸும் அதே மாதிரி. ஸோ எத்தனை ஏர்போர்ட்ஸு, உடான் ஸ்கீமு, என்னென்ன பாரத்மாலா, பர்வத்மாலா இந்த மாதிரி ஸ்கீம்ஸு இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, மணி, சென்ட்ரல் பேங்க்கு, RBI, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே நல்லா எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ அதுவே போதுமான இன்ஃபர்மேஷன். நமக்கு தேவைப்பட்டால் ChatGPTயை ரெஃபர் பண்ணி கரெக்டான வகையில் ப்ராம்ப்ட் கொடுத்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் அந்த பாயிண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். மானிட்ரி பாலிசி ஆர் ஃபிஸ்கல் பாலிசி அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஒன்று படித்தாலே பேரலாக இன்னொன்றும் படித்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன கரெக்டான வித்தியாசம் என்ன அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு அதை மட்டும் எழுதினாலே கரெக்டாக நம்ம ஈஸியாக ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியா இதெல்லாம். அதுக்கடுத்து பப்ளிக் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூஸு, GST, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரு, பப்ளிக் டெட்டு, அதுக்கடுத்து கனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்கூல் புக்லேயே நமக்கு எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ ஸ்கூல் புக்கில் 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ஹரிசாண்டல் டெவல்யூஷன் எவ்வளோ, வெர்டிகல் டெவல்யூஷன் எவ்வளோ, எந்தெந்த ஹெட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேஷன் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ணுறாங்க, எத்தனை பர்சன்டேஜ், லேண்ட் ஏரியா, ஃபாரஸ்ட், இது ஃபிஸ்கல் டிசிப்ளினு, என்னென்ன ஹெட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம எக்ஸாக்டாக கொடுக்குறப்போ நம்ம இந்த மாதிரி ஏரியாவில் ஈஸியாக மார்க் ஃபெச் பண்ணலாம். அதுக்கடுத்து பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி,
அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து சோசியல் இஷ்யூஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம், இங்கேயும் நம்ம திரும்ப படிப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாம். பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்ஸு, எம்ஜி நரேகா, அதுக்கடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த ஆக்ட்னா ப்ரொவிஷன் என்ன, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அதுக்கடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே நமக்கு நல்லா இருக்குது. அதையே வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2008 குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ், அது போக இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் 1991, இதெல்லாம் வந்து அப்போ வந்து என்னென்ன மெசர்ஸ் பண்ணாங்க, எல்பிஜி எப்படி நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸை வந்து நம்ம எப்படி எதிர்கொண்டோம், ஸோ அதுக்கப்புறம் உள்ள ரிஃபார்ம்ஸ் என்ன, நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் IMF, வேர்ல்டு பேங்க்கு, WTO, அதுக்கடுத்து பிரிக்ஸு, ஏசியானு, சார்க்கு, அப்புறம் G20, இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன்ஸு. ஸோ இந்த ஆர்கனைசேஷனும் ஒரு ஆர்கனைசேஷனையும் நம்ம இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆர்கனைசேஷன்லாம் கரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கீவேர்ட்ஸாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பிரிக்ஸ் அண்ட் G20 பார்த்தோன்னா, அண்ட் ஏசியான் பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸு. ஸோ எப்படி பிரிக்ஸ் எப்படி வந்து US டாலருக்கு கவுண்டரிங்காக ஒரு கரன்சி க்ரியேட் பண்ண பார்க்குது, அதுக்கடுத்து குளோபல் சவுத்தோட எக்கனாமியை எப்படி டெவலப் பண்ணலாம் இப்படின்றது, அப்புறம் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் தனித்தனியாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக, இப்போ இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எக்கனாமியில் என்னென்ன பார்த்தோமோ அதே இது வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவும் எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்தது தமிழ்நாடு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே ஒரு யூனிட் தனியாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்டென்சிவாக வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ 2011 சென்சஸ் அடிப்படையில் இருக்கும். நம்ம 2011 சென்சஸ் அடிப்படையில் உள்ள டேட்டா மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் டேட்டா என்ன, 2011 பாப்புலேஷன் என்ன, இப்போ பாப்புலேஷன் என்ன, அப்போது லிட்ரஸி ரேட்டு, செக்ஸ் ரேஷியோ, இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்டையும் வந்து நம்ம கரெக்டான பர்சன்டேஜ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஓல்டு டேட்டாவோடு சேர்த்து கரண்ட் டேட்டாவையும் நம்ம கொடுக்குறப்போ நமக்கு வந்து மார்க் இன்னும் ஹைலி ஃபெச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து இண்டெக்ஸஸ்ஸு, ரிப்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நித்தி ஆயோக் வந்து பல ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு எந்தெந்த ஹெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு எந்த ரேங்க்கில் இருக்குது, ஓவராலில் எந்த ரேங்க்கில் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக கோல் 1ல் என்ன ரேங்க் இருக்குது, 2ல் என்ன ரேங்க்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதை எக்ஸாக்டாக நம்ம கொடுக்குறப்போ நம்ம மார்க் இன்னும் நல்லா ஃபெச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு எவ்வளோ இருக்குது, ரயில் நெட்வொர்க் எவ்வளோ இருக்குது, ஏர்போர்ட்ஸு, மேஜர் போர்ட்ஸு, மைனர் போர்ட்ஸு, அதுக்கடுத்து வாட்டர்வேஸு, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறப்போ கரெக்டான வகையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா இது பண்ணலாம். அது பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளோ, நான் ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இன்னும் கரெக்டான டேட்டாவை கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட இம்பார்ட்டன்ஸு, தமிழ்நாடு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அடையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாட்ஜிபிடியிலேயே கூட கேட்டு கரெக்டான வகையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பார்த்தோன்னா இந்தியா லெவலில் எப்படி இருக்குது, தமிழ்நாடு லெவலில் எப்படி இருக்குது, ஸ்டார்ட் பண்ணது எப்போது, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போது எவ்வளோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குது, ஸோ அவங்க மூலமாக என்னென்ன நடந்திருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக நல்லா நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும்.
அதுக்கடுத்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் நம்ம சோசியலிஸ்ட் ஹிஸ்ட்ரிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து அதோட காசஸ் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை எப்படி வந்து குறைக்கலாம், அதுக்கான மெஷர்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு, மெட்டீரியலு, அதுக்கடுத்து ChatGPT, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம ChatGPTயில் கேட்டு எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எக்கனாமியை இந்த வகையில் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, நம்ம ஒரு ஸ்மார்ட் வேயில் அப்ரோச் பண்ணுறப்போ இதுலேயும் வந்து நம்ம எக்கனாமிலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் என்னோடய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிப்பரேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.